இடைப்பாலினம்னா இன்டர்செக்ஸ் ஆண்ல இருந்து இன்டர்செக்ஸ் ஃபீமேலா கன்வெர்ட் பண்ணிச்சு. ஏன்னா எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்றதே தெரியல அப்படின்னு நடுவில் மருத்துவர்கள் கைவிட்ட போது ஒரு ஆணா வந்து என்னோட ஆணுறுப்பு வழியா எனக்கு மாதவிடாயும் வரும், ஆணுக்கான இதுவும் தன்மையும் வெளிப்பட்டதுனால யூரினும் ஒரே பாதையில போய் ஏற்பட்ட பிரச்சனைகளால எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு தெரியாம தவறான நிறைய அறுவை சிகிச்சைகள், கிட்டத்தட்ட 4 அறுவை சிகிச்சைகள் கிட்ட நம்ம செய்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பண்றது, இதுக்கப்புறம் மீதி இருக்கிற வாழ்க்கை எப்படியே நீங்க வாழ்ந்து தவறானா நீங்க தெரியாம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்களா இல்ல டாக்டர் ஸ்டைல்ல? இல்ல, மருத்துவர்களுக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்றதுன்றது தெரியல. ஏன்னா இதான் முதல் தடவை இந்த மாதிரி பாக்குறது. இப்போ பொதுவாக வந்து ஜெனட்டிக்கலி மேலா இருப்பாங்க, இல்ல ஜெனட்டிக்கலி ஃபீமேலா இருப்பாங்க, பயாலஜிக்கலி ஒன்னா இருப்பாங்க. உள்ளுறுப்பு கொண்டு பிறந்து நம்ம மருத்துவர்கள் பாக்குறது இதான். ஏன்னா எனக்கு கர்ப்பப்பை வந்து என்னோட ப்ராஸ்டேட்டோட கனெக்ட் ஆகி ஆணுறுப்பு வழியாவே எனக்கு மாதவிடாயும் இருந்தது, யூரினும் அதே வழியா வந்துட்டு இருந்ததுனால அப்ப அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தது, இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படின்றதுல. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல எடுத்துன்னு ஆண் உறுப்பு நல்லா வேலை செய்யறதுனால சரி நம்ம வந்து இது கர்ப்பப்பை எடுத்துட்டாக்கா இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் குறைஞ்சிடும், ஸோ ஒரு நார்மல் ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வந்து கர்ப்பப்பையை முதல்ல எடுத்துட்டாங்க. அது வரைக்கும் நம்ம உடம்பு வந்து சரியா அந்த ஹார்மோனை வந்து சுரந்துக்கிட்டு கரெக்டா இருந்தது. என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எந்த ஹார்மோன் சுரக்கிறது அப்படின்றது தெரியாம ஆட்டோ இம்யூனிட்டி சிஸ்டம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து தைராய்டு, ப்ரெஷர், கொலஸ்ட்ராலு, எல்லா நோய்களும், சுகர் எல்லாமே வர ஆரம்பிச்சு, ஒபிசிட்டி வந்து, கால்சியம் டிஃபிஷியன்சி வந்து நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாகி, இன்ஃபெக்ஷன் இன்னும் அதிகமாகி, யூரின் போகிறதுல இருந்த சிரமம் வந்து ரொம்ப அதிகமாகி, ஒரு தடவை யூரின் போனோன்னா 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் கிட்ட ஆகும். ஒரு தடவை பிளேடர் ஃபுல்லாகிடுச்சுன்னா அதை வெளிப்படுத்துறதுக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆன்டி ரெசிஸ்டன்ட் பாடி ஆயிடுச்சு. எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அப்போ அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் மீதி இருக்கிற வாழ்க்கையை எப்படியே முடிச்சுக்கோங்க, எனக்கும் டைம் இல்லை அப்படின்ற மாதிரி தட்டி கழிச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து தமிழ்நாடு அரவாணிகள் அசோசியேஷன் அலுவலகம், அவங்க பிரபாமா, ரீமா, சுபிக்ஷா இவங்களுடைய முயற்சியில் போராட்டத்தில் எனக்கு வந்து இடைப்பாலின அங்கீகாரம் இந்தியாவிலே முதல் நபராக நான் வாங்கினேன்.